கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. அதே வண்ணமாக Like the same manner, உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit இருந்து கொண்டே இருக்கிறது. is always with you. காரணம், Reason, அவர் நம்மை விட்டு விலகாதவர், He never leaves us, நம்மை கைவிடாதவர், He never forsakes அவர் us, உறங்காதவர், He never sleeps, அவர் தூங்காதவர், He never slumbers, அவர் இளைப்படையாதவர், He never get tired, அவர் சோர்ந்து போகாதவர். He never get weary. அதனால் So, இத்தனை பெரிய வாக்கியம் பெற்ற நாம் this much privilege we have received. இதற்காக அநேக காரியங்களுக்கு கலங்க வேண்டும். Why are you getting troubled about many things? இந்த புதிய ஆண்டிலும் கூட In this new year also, கலக்கம் எதற்கு, why are you getting troubled? குழப்பம் எதற்கு? Why are you getting confused? தெளிவாக இருக்கும். Be clear. விவரமாக அவர் குறித்து வேதத்திலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Bible explains many things about God. நாம் தடுமாறவே வேண்டாம். So do not get confused. எந்த விதத்திலும் சந்தேகப்படவே வேண்டாம். Do not have a double thoughts in your mind. தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Bible says it very clearly. அவரை தியானிக்க தியானிக்க When we meditate on God, நமக்குள்ளே உலாவதை பார்க்க முடியும். we can able to see God's presence is moving out. இயேசுவை அறியாத உலகத்தின் மக்கள் மத்தியிலே, Where people around this world doesn't know about Jesus. தேவனை விளக்குகின்ற மக்கள் மத்தியிலே, As the people who are explaining about God, அவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தாலும் கூட, whoever the man may be, நாட்டை ஆளுகின்ற மனுஷராக இருக்கலாம், even though he is a ruler of this world, லட்சக்கணக்கான மக்களை கவர்கின்ற நடிகர்களாக இருக்கலாம், even though he is an actor who can have 1 lakh of people, லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கின்ற வீரர்களாக இருக்கலாம், millions of people have been attracted by a player. இயேசு இல்லாதபடி இருந்தால் Without Jesus, அது நிறைவான வாழ்க்கை அல்ல. it will not a fulfilled life. ஆனால் நமக்குள்ளோ But in us, நிறைவான தேவன் we have a fullness of God. உலாவுகின்றவராய் இருக்கிறார். He is around us. அவரே மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருப்பதாய் என்று தியானித்தோம். As we look on yesterday, He is the God of all flesh. இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக To understand it more clearly, அதே எரேமியாவின் புத்தகம் same book of Jeremiah, 32ஆம் அதிகாரம் chapter 32, 17ஆம் வசனம். verse 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் மீட்கப்பட்ட உம்முடைய உயரத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Our Lord God, see, you have made the heaven and the earth by your great power and by your outstretched arm, and there is nothing you are not able to do. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக, As we look on yesterday, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று கேள்வி எழுப்பினது. is anything unable to do? ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்போது, But when you look at this verse 17, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. it is saying, and there is nothing you are not able to do. அவர் படைத்த பூமியினுடைய படைப்புகள், The creation of this world, மாம்சமான யாவரையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். He created every human. பூமி மாத்திரம் அவருக்கு சொந்தமல்ல. Not only this earth belongs to the Lord. இந்த இடத்தில் பார்க்கிறோம், In the verse it says, தேவரீருடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய உயரத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். you have made the heaven and the earth by your great power and by your outstretched arm. ஒரு அரண்மனை கட்டுகிற ஒரு மனிதன் இருந்தால், A man who is building a palace, அந்த கட்டிட ராஜா the one who has been created, அந்த அரண்மனை எவ்வளவு அழகாக உண்டாக்குகிறானோ, how much beautifully he is making the அவன் palace, அதற்கு மேலான கனத்துக்குரியவனாய் இருப்பான். that man will be a highly honorable one. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், We can see today, 100 கோடியிலே, we can see 100 crores, 200 கோடியிலே 200 crores, வீடுகளை கட்டுகிறார்கள். many people have been constructing their homes. அரண்மனை போல உருவாக்குகின்றார். They are making like a palace. அவர்கள் They, அந்த அரண்மனையை விட above of that palace, பெரியவர்களாகவே பார்க்கப்படுவார்கள். they have been more honored than that place. அதே போல்தான் தேவனுக்கு சொல்லப்படுகிறது, Like the same manner it is saying in this verse, மகா பலத்தினாலும் by your great power, நீட்டப்பட்ட உயரத்தினாலும் by your outstretched arm, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். you have made the heaven and the earth. பார்க்கிறோமே அண்ணாந்து வானம், We are looking at the skies above. இதை அவர் God made தம்முடைய
பலத்தினாலும் by his great power, தம்முடைய புயத்தினாலும் by his outstretched arm. செய்தார், உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். God created it. ஓ, எவ்வளவு பெரிய அதிசயமானவரை பார்க்கிறோம். We are looking at a great, wonderful அவர் God. சாதாரணமாகவே இந்த வானத்தை உண்டாக்கினாராமே. He created it simply. யோசித்து பார்ப்போமே, Let us imagine about that. தேவ மகிமை எப்பேற்பட்டதா இருக்கிறது. How great is God's நாம் glory. என்னென்னவோ யோசிக்கிறோமே. We are thinking about many things. வாழ்க்கை எதிர்காலம் குறித்து கலங்குகிறோமே. We are thinking about our future plans. குழம்புகிறோமே. We are getting confused. பயப்படுகிறோமே. We are getting fear. எவ்வளவு பெரிய தேவன் அவர். He is a great அவருடைய God. பலத்தினாலே, By his great அவருடைய power, ஓங்கிய புயத்தினாலே by his outstretched arm, வானத்தை நிலைநிறுத்தினார் என்று பார்க்கிறோம். he established the heavens. அவர் படைத்த நாள் முதல் கொண்டு The day he created, இந்த உலகத்தில் பார்க்கிற பூமியில் இருக்கிற அனைத்தும் விழுகிறதா இருக்கிறது. everything in this world is fallen. பல வருஷமா இருக்கின்ற மரங்கள் காற்றின் மூலமாய் விழுவதை பார்க்க முடியும். Many long ago trees have been falling off. பூகம்பத்தின் மூலமாய் பெரிய பெரிய மாடிகள் எல்லாம் விழுவதை பார்க்க முடியும். Through earthquakes, many buildings is getting collapsed. ஆனால் அவர் படைத்த வானமோ But God created the sky. விடாதபடி இருக்கிறது. It never falls down. காரணம், Reason, அவருடைய பலம், it is his strength. அவருடைய புயத்தினால் By his outstretched வானத்தை arm, உண்டாக்கினார். he created the sky. இயேசு வானவர் அல்லவா? He is a God of Jesus. வானத்திலிருந்து வந்தவர் அல்லவா? He came down from heaven. வானத்துக்கு சென்றவர் அல்லவா? He again ascended to heaven. யாராலும், No one, ஒரு குழந்தை கூட, even the child, ஒரு சாதாரண மனுஷர் கூட even the normal people, வேதத்தை படிக்க ஆரம்பித்து விட்டால் when they read the Bible, உணர்ந்து கொள்ள முடியும். they start to நாம் experience. உணர்ந்திருக்கிறோம். We are experiencing. உணர்ந்ததை As we experience, உலகத்துக்கு சொல்லுவோம், we will declare it to the world, ஊருக்கு சொல்லுவோம், to the place where we are, உறவுக்கு சொல்லுவோம், to all our relatives. ஒருவரை விட்டு விடாதபடி சொல்லுவோம். Never leave anyone. அதன் மூலமாக Through that, இந்த ஆண்டிலே, this year, இந்த புதிய ஆண்டிலே this new year, அதிசயத்தை பார்க்க போகிறோம். we are going to see wonders ஆண்டவர் happening. அதிசயம் காணும்படியாக விரும்புகிறார். God wants to reveal his தேவனை wonders நோக்கி to பார்ப்போமா? us. Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்மை தியானிப்பதே as we meditate, எங்கள் மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சி, it brings a lot of joy. எவ்வளவு சந்தோஷம். It is happiness, எங்கள் Lord. எலும்புகளுக்குள்ளே ஒரு புஷ்டியை பார்க்கிறோம். It brings a strength to our எங்கள் bones. சரீரத்துக்குள்ளே ஒரு பலத்தை We பார்க்கிறோம். are experiencing strength in our எங்கள் body. மனதிலே ஆறுதல் பார்க்கிறோம். We are experiencing comfort in our அற்புதம் heart. பார்க்கிறோம். We are experiencing your wonder, Lord. அலைக்கபாலதியா, We thank you, Lord. நீஷதலவதுருபியா, We thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறோம். We thank you for வானமெல்லாம் உயர்த்த உதவி செய்கிறார். Thank you for lifting us. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.